ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்களோட வீட்டில் வறுத்த மாவு பிட்டும் இறைச்சி கறியும் மஷ்ரூம் கிரேவியும் தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் மாவை வறுத்துக்கொள்வோம். வறுத்தெடுத்துட்டு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வறுத்த கோதுமை மாய் புட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ மாவை நாங்கள் வறுத்தெடுத்துக்கொள்வோம். காய்ச்சொண்டு வச்சுக்கிறோம். அதுக்கு மாவை சேர்த்துக்கோங்க. மாவை சமைச்சு ஊற்ற இல்லாமல் எடுத்துக்கோங்க. சண்டே நாளில் எங்களோட வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்கிறோம். இதை நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு சண்டே நாளைக்கு செஞ்சு வீட்டில் உள்ள எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி டேஸ்டியான பிட்டு என்று உங்களுக்கு நாங்கள் காட்டித்தாரோம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட வீட்டில். நான் இப்போ மாவை வறுத்து முடிஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு அரை ஹவர் போல் நாங்கள் மாவை மெதுவான நெருப்பில் வறுத்தெடுத்துக்கிறோம். இது மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. நாங்கள் முதல்ல இறைச்சி கறியை தான் செய்ய போகிறோம். இறைச்சி நல்லா கழுகி எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரம்பை, இஞ்சி பூண்டு, 2 ஏலக்காவும் கருவேப்பட்டை துண்டண்டும் சேர்த்துக்கோங்க. இதை தாளிக்கிறத பார்ப்போம். இப்போ ஆயில் 2 கரண்டி சேர்த்துக்கொள்வோம். இறைச்சி கறிக்கு 1 2 கரண்டி ஆயில் சேர்த்திக்கிறோம். ஒரு 1/4 கரண்டி உளுவரிசி, பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 2. அதோட நாங்கள் நசிச்சு வச்ச இஞ்சி வெள்ளைப்பூட்டையும், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போ நாங்கள் இறைச்சி கறிக்கு என்னென்ன மசாலா போட்டுருக்க பார்த்து, இதுக்கு மஞ்சள் 1/4 கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 கரண்டி சேர்த்துக்கோங்க. எங்களோட ஒரு நண்பி ஒன்றும் பிட்டுக்கு கறி செய்கிற மாதிரி கேட்டு இருந்துச்சு. அவள் சிக்கன் கறி தான் கேட்டின்னா, நாங்கள் இன்றைக்கு சிக்கன் கறி செய்யலை, இறைச்சி கறி தான் செய்கிறோம். அதே மாதிரி சிக்கன் கறியையும் செஞ்சு எடுத்தால் நல்லா இருக்கும். இப்போ இது 500 கிராமுக்கு தான் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். மஞ்சள் 1/4 கரண்டியும், சீரகம் 1/2 கரண்டி, சீரகத்தூள், சீரக பவுடர், மல்லித்தூள் 1/2 கரண்டி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கரண்டி மிளகுத்தூள், 1/4 கரண்டி, 1 கரண்டி சில்லி பவுடர். உரப்பு தேவைண்டா உங்களுக்கு இன்னொரு கரண்டியும் சேர்த்துக்கொள்ளலாம். நானும் ஒரு தக்காளி பழம். இப்போ இதுக்கு நாங்கள் இறைச்சிக்கு உப்பை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வதங்குறதுக்கு. இப்போ நாங்கள் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கொள்வோம். நீங்கள் கடைசியில் இதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றி எடுத்தீங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். பிட்டுக்கு கொஞ்சம் எங்களுக்கு இந்த ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கடைசியில் இறக்கும் போது கொஞ்சம் தேங்காய் பால் இட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் ஊற்றுறதுனால இந்த இறைச்சி தாளிக்கிறதுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கினே நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். உப்பெல்லாம் போதுமானு பார்த்துட்டு இதை நாங்கள் ஒரு 5 விசில் விட்டு எடுப்போம்.
காளானை நாங்கள் சிறுசு சிறுசாக பிச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் சாடை உப்பும் போட்டு கழுகி எடுத்துக்கொள்வோம். கமக்கும் எங்களோட இறைச்சி கறி ரெடி ஆகிட்டு இப்போ பார்ப்போம். வெந்திக்காண்டு பார்த்துக்கோங்க, நல்லா வெந்திக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். அடுப்பு கொஞ்சம் பற்றிட்டு தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். திக்கான பால் கொஞ்சம், நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் இதை இறக்கி வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் காளான் கறியை செஞ்சுக்கொள்வோம். அது கொஞ்சம் கொதிக்கணும், அதுக்கு நான் கொஞ்சம் அடுப்பை மாற்றி வச்சேன். ஆயில் 2 கரண்டி, 1/4 கரண்டி கடுகு. இதில் வெள்ளைப்பூடு ஒரு 3 வெள்ளைப்பூடு சிறுசாக அரிஞ்சு எடுத்துக்கிறோம். அதையும் பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய், ரொம்ப கருவேப்பிலை, அதோட நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. இது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். காளான சிறுசு சிறுசாக பிச்சு உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கிறோம். அதுக்கு நாங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். கிரேவி காளான சேர்த்துக்கொள்வோம். மசாலா இதுக்கு மஞ்சள் தூளும் பட்டர் பவுடரும் தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம். மஞ்சள் தூள் 1/4 கரண்டியும், பட்டர் பவுடர் கொஞ்சம் தான் உரப்புக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். மிச்சம் உரப்பு தேவையில்லனால பட்டர் தூள் ஒரு 1/2 கரண்டியும், மஞ்சள் தூள் 1/4 கரண்டியும் சேர்த்து, உங்கள் வீட்டில் மாசி கருவாடு இருந்தால் அதுலேயும் நீங்கள் ஒரு கரண்டி போல் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இல்லாதனால நாங்கள் போடலை. இதுக்கு மஞ்சள் தூள் 1/4 கரண்டி. கடைசிக்கு நாங்கள் பட்டர் தூள் பவுடரை போட்டு இறக்கிக்கொள்வோம். நல்லா வதங்கி வேகட்டும். காளான் கிரேவி எப்படி வந்திக்குன்னு பார்ப்போம். நல்லா வதங்கி வந்திக்குது. இப்போ நாங்கள் இதை பிரட்டிட்டு இது கட்டர் தூள் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துக்கோங்க. மிச்சம் தேவையில்ல உரப்பு, 1/2 டீஸ்பூன் கட்டர் தூள். இது துண்டு மிளகாய் என்று சொல்லுவாங்க. துண்டு மிளகாய் அரை. சுவையான காளான் கிரேவியும் ரெடி ஆகிட்டு. வறுத்த மாவை இது மாதிரி அரியோண்டு வச்சு சளிச்சு எடுத்துக்கிறோம். இது மாதிரி சளிச்சுக்கோங்க, துண்டுகள் இருக்கும். அதை சளிச்சிட்டு தேங்காவை சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் நல்லா பெரிய காய் ஒன்று எடுத்துக்கிறோம். பெரிய காய் ஒன்று திருவி எடுத்துக்கிறோம். இதை நாங்கள் கொஞ்சம் வச்சுக்கொள்வோம் அந்த புட்டு குழலுக்கு போடுறதுக்கு.
இதில் பச்சை தண்ணி அரைவாசி எடுத்துக்கிறோம். நல்லா சுட்ட பொங்கின தண்ணியும் அரைவாசி சேர்த்து இப்படி கை சூடு பதத்துக்கு வைக்கணும். இதில் நாங்கள் உப்பையும் கலந்து கொள்வோம். கலந்து இந்த தண்ணியை தெளித்து தான் நாங்கள் புட்டை பெதறி எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 கரண்டி நான் உப்பு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதிலே மரக்கரண்டியை சேர்த்து நல்லா பெதறி கொள்வோம். இதை ஒரு பக்கத்தில் வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு